ஒரு ஸ்கிரிப்டை எழுதுகிற ஒருத்தரால் ஒரு வார்த்தையில் ஒரு தலைப்பை கண்டுபிடிக்க முடியாதா? இந்த தலைப்பை வச்சே கொஞ்சம் காசு பண்ணிட்டு இருக்காங்க. பாபுன்னு வந்ததுனால உடனே சேகர் பாபு முடிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, கராத்தே தியாகராஜன் கதையாகவும் இருக்காது, சேகர் பாபு கதையாகவும் இருக்காது. அது ஒரு புது கதையாக இருக்கும். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேசி அந்தணன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்துட்டு இந்த டைட்டில் பிரச்சனை நிறையவே போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக எல்ஐசி அப்படின்ற ஒரு டைட்டில் பெருசாக போயிட்டு இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி அப்படின்ற ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி படத்துக்கும் இதை நாங்கள் முன்னாடியே இந்த படத்தை இந்த டைட்டிலை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன இஷ்யூ? நடுவில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இது நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம், நாங்கள் டான் பிக்சர்ஸ்க்கு தான் இந்த இதை தரோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருதில்ல. இதை பற்றி ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக முதல்ல இந்த பராசக்திங்கிற தலைப்பையே அந்த பெருமையை அப்படியே விட்டுருக்கணும். ஏன்னா அந்த படம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் படமாக இருந்துச்சு. சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்திய படம்னா பராசக்தி படமும் ஒன்று. அன்றைக்கி கலைஞருடைய கதை வசனம் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஜாம்பவானான சிவாஜியின் முதல் படம். இப்போ அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஸோ அப்படி ஒரு படத்தின் தலைப்பை இந்த படத்தில் ஏன் வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, வச்சுட்டாங்க. இப்போ விஜய் ஆண்டனியும் அப்படி ஒரு தலைப்பை ஏற்கனவே இங்கே பதிவு பண்ணதா சொல்கிறாரு. ஆனால் தமிழில் பதிவு பண்ணல. அவர் தமிழில் அவர் கொடுக்கல. ஏன்னா அவர் ஏவிஎம்மில் என்ஓசி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணார், அவங்க கொடுக்கலங்கும்போது அவர் அந்த தலைப்பை இங்கே வைக்கல. ஆனால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜில் வச்சுருக்காரு. அப்போ அங்கே உள்ள அமைப்புகள் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே அமைப்பில் தான் சிவகார்த்திகேயன் படத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க, அங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரே தலைப்பை ரெண்டு படத்துக்கு ஏன் கொடுத்தாங்கங்கிற கேள்வி இருக்குது. இது அநேகமாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த குழப்பம் நிலவி வருது. இந்த தலைப்பு குழப்பங்கிறது தொடர்ந்து இருக்குது. இப்போ இதை பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை இவங்க செய்யணும். ஆனால் இங்கே அமைப்பில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தலைப்பை வச்சே கொஞ்சம் காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஏற்கனவே இந்த தலைப்பு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் கிடைக்காதுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் இவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கு பின்னால் என்ன ஊழல் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் விசாரித்து முடிவு கொண்டு வரணும். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு விஜய் ஆண்டனி பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. இப்போ அந்த டான் பிக்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, விஜய் ஆண்டனியை கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. விஜய் ஆண்டனி ஓகேன்ட்டார். அதனால் இந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு சால்வ். ஓகே சார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் முன்னாடி படங்கள்லாம் பார்த்தோன்னா எல்லாமே ஆல்ரெடி இருக்க டைட்டில்ஸாக தான் அவரோட படத்துக்கு பேர் இருக்கும். எதிர்நீச்சல், மாவீரன், காக்கி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆடியன்ஸ்லாம் இந்த இஷ்யூக்கு அப்புறமா என்ன இது இப்படி சிங்க் ஆகுது, இவங்க புதுசாக எதுவும் பேர் வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இது இருக்குது. இதுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்கா? இல்லை, இது முழுக்க சிவகார்த்திகேயன் இதுக்கு பொறுப்பு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா படத்தின் இயக்குனர், தயாரிப்பு நிறுவனம் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. சிவகார்த்திகேயனே உட்காந்து எனக்கு அந்த தலைப்பு கொண்டாங்க, இந்த தலைப்பை கொண்டாங்கன்னு சொன்னார்னா நம்ம சண்டை போடலாம், என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் பெரும்பாலும் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு இயக்குனருக்கு ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் இருக்கும், நடிகருக்கு ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் இருக்கும், தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல இயக்குனரை தான் நான் படி சொல்லுவேன். இப்போ ஒரு 2.5 மணி நேர கதையை உட்காந்து எழுதுகிறார், ஒரு 100 பக்கம் 150 பக்கம் ஒரு ஸ்கிரிப்டை எழுதுகிற ஒருத்தரால் ஒரு வார்த்தையில் ஒரு தலைப்பை கண்டுபிடிக்க முடியாதா? தமிழில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, லட்சக்கணக்கான வார்த்தைகள் தமிழில் இருக்குது. ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? இன்னொன்று இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி பெரிய நடிகர் படத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பு வச்சா கூட அது பார்க்குறதுக்கு வருவாங்க. தலைப்புக்கும் படத்தின் தன்மைக்கும் எப்போவுமே சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் சின்ன நடிகர் ஒருத்தர் குறிப்பிட்ட இப்போ தான் அறிமுகமாகி வர்றாரு, ஒரு சின்ன டைரக்டர் இப்போ தான் எடுக்கிறாரு அப்படின்னா தலைப்பு நீங்கள் 1000 யோசிக்கலாம். இப்போ ரஜினி நடித்த படத்துக்கு படையப்பான்னு ஒரு தலைப்பு வச்சாங்க. நாங்கள்லாம் சிரித்தோம் அந்த தலைப்பு வரும்போது, என்னங்க படையப்பான்னு ஒரு தலைப்பா அப்படின்னு சிரித்தோம். ஆனால் அந்த படம் வந்த பிறகு அது எவ்வளோ பெரிய வைரலாச்சு. எவ்வளோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க,
இந்த படத்துக்கு வேற ஒரு தலைப்பு வைக்க முடியாது அப்படின்னு தோணும். கண்டிப்பா சார். அப்போ பெரிய நடிகர் படங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் தலைப்பு வைக்கலாம். அப்போ பழைய தலைப்புகளை, ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களை தயவு செய்து கொண்டு வராதீங்க. இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஓகே சார். அட்லி அவர்களுடைய அடுத்த படம் வந்துட்டு சல்மான் கான் அப்புறம் ரஜினி சாரை வச்சு எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஷூட் வந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது? இல்லை, நம்ம கடைசியாக விசாரித்தப்போ அதில் ரஜினி இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது. கேட்குறவங்கள ஹார்ட் பிரேக்கில் இருக்க போகிறாங்க. ஆமாம், ஏற்கனவே கமலஹாசன் நடிக்கிறதா சொன்னாங்க, அது கமல் இல்லை. அடுத்து ரஜினி நடிக்கிறதா சொன்னாங்க. இப்போ நம்ம கேட்கும்பொழுது அதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அப்போ வேறு யார் நடிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் சல்மான் கான் நடிக்கிறார். ஓகே சார். இப்போது ஜெயம் ரவி சாரோட கராத்தே பாபு அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு அடுத்ததாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்துட்டு டிஎம்கேல இருக்க ஒரு மினிஸ்டரை பற்றி, சேகர் பாபு அவங்கள பற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் ஆட்சியில் இருக்கவங்கள பற்றி எப்படி படம் எடுக்க முடியும்? எதிர்கட்சியாக இருந்தாவே ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆட்சியில் இருக்கவங்கள பற்றி எப்படி வந்துட்டு எடுக்க முடியும்? அதை பற்றி ஏதாவது? இல்லை, பாபுன்னு வந்ததுனால உடனே சேகர் பாபுவோட முடிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்போ நீங்களே கேள்வியும் பதிலுமா மாறிட்டீங்க. இப்போ அவர் திமுக அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சராக சேகர் பாபு இருக்கார். அவருக்குன்னு சில தனிப்பட்ட குணமெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவரை வந்து மிமிக்ரி பண்ணுற மாதிரியோ அல்லது டார்கெட் பண்ணுற மாதிரியோ ஒரு படத்தை நிச்சயமாக எடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பொதுவான அரசியல் படமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொன்று, இப்போ கராத்தே தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார். அவரும் காங்கிரஸ் எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கார். ஸோ இப்போ ஏன் அவர் கதையாக இருக்கக்கூடாதுன்னு யாருமே கேட்கல. சேகர் பாபு கதையாக இருக்கான்னு தான் பல பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் ரெண்டுமாவும் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. கராத்தே தியாகராஜன் கதையாகவும் இருக்காது, சேகர் பாபு கதையாகவும் இருக்காது. அது ஒரு புது கதையாக இருக்கும். நிச்சயமாக இந்த காலகட்டத்து அரசியலை நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு படத்தில் வந்து வடிவேலு வண்டு முருகன் நான் நடிப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து எந்த காலத்தில் போட்டாலும் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜெயம் ரவி மாதிரி ஒரு நடிகர் நடிக்கும்போது வடிவேல் டைப்பாக ஒரு கதையை கொடுக்க முடியாது. கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் அரசியல் கலந்த படமாகவும் அது இருக்கும். மணிவண்ணன் காலத்தில் வந்து எப்படி அமைதிப்படையெல்லாம் வந்துச்சோ பல அரசியல் படங்கள் ஒரு காலத்தில் வந்துச்சு. ஸோ அவருக்கு பிறகு அரசியல் கதைகளை ரொம்ப லாபகமாக சொல்கிற இயக்குனர் யாருமே இல்லையே அப்படின்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அடாடா, மணிவண்ணன் திரும்ப வந்துட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அது எடுக்கப்பட்ட விதமும் சரி, அதில் வந்த டயலாக்கும் சரி, நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வை வந்து இந்த ட்ரெய்லர் ஏற்படுது. ஃபைனலாக வந்துட்டு ஹிந்தி திணிப்பு பற்றி வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேசணும், பராசக்தி சிவகார்த்திகேயன் நடிக்க வந்து போகிறாங்க அப்படின்ட்டு. இதை வந்து ரியலாக நடந்த ஒருத்தரை பற்றி வந்துட்டு எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது? ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் சுதா கொங்கரா வந்து அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட்டு இது அப்படி சொல்லப்பட்டது. ஆக்சுவலாக இந்த ராஜேந்திரனுங்கிறவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 60களில் நடக்கும் பொழுது அங்கே நடந்த கலவரத்தில் கொல்லப்பட்டார்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, அவர் தற்கொலை செய்து கொண்டார்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதாவது தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்கிறாங்க. அவருடைய சிலை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வெளியில் இருக்குது. பல பேர் அதை கடந்து போயிருப்பாங்க. ஏதோ ஒரு சிலை ஒன்று இருக்குது, யாரோ ஒரு மாணவர் இறந்துட்டார் போல இருக்குன்னு போயிருப்பாங்க. பட் அவருடைய கதையை படமாக்கணும்னு ஒருத்தங்க நினச்சி வந்திருக்காங்க. படமாக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அவங்க பயோபிக்கில் வந்து கில்லாடி சூரரை போட்டு பயோபிக்கெல்லாம் பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ இந்த கதையை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது மாணவர்கள் வந்து இந்த கல்லூரிக்குள் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக வர்றாங்க, கொள்கை முழக்கம் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் என்னென்ன பண்ணாங்கங்கிறது தான் இதுக்குள்ளே வருது. அதில் இந்த ராஜேந்திரன் கதை வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.